கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஒரு விசை கூட உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கிருபை நிறைந்தவரே, உம் கரம் எனக்காதரவே. கிருபை நிறைந்தவரே, உம் கரம் எனக்காதரவே. வருவீரென் பாதையில், தருவீரெனக்கானந்தமே. வருவீரென் பாதையில், தருவீரெனக்கானந்தமே. கண்ணீரின் பாதையிலே உம் கரத்தால் தாங்கிடுமே. கண்ணீரின் பாதையிலே உம் கரத்தால் தாங்கிடுமே. நெருக்கத்தின் நேரத்திலே துணையாக நீ நின்றிடுமே. நெருக்கத்தின் நேரத்திலே துணையாக நீ நின்றிடுமே. கிருபை நிறைந்தவரே, உம் கரம் எனக்காதரவே. பாதங்கள் இடரும் போது நல்ல பாதையில் நடத்திடுமே. பாதங்கள் இடரும் போது நல்ல பாதையில் நடத்திடுமே. சோதனை பெருகும் போது உம் மார்போடு அணைத்திடுமே. சோதனை பெருகும் போது உம் மார்போடு அணைத்திடுமே. கிருபை நிறைந்தவரே, உம் கரம் எனக்காதரவே. வருவீரென் பாதையில், தருவீரெனக்கானந்தமே. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 33வது வசனம். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். Let's turn our Bibles to 1 Corinthians chapter 15 and verse 33. Be not deceived, evil communications corrupt good manners. Amen. Be not deceived, evil communications corrupt good manners. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மோசம் போகாதபடிக்கு அநேக ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு ஆலோசனை, ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஈவில் கம்யூனிகேஷன் கரப்ட் கம்யூனிகேஷன்ஸ் கரப்ட் குட் மேனர்ஸ். நம்முடைய நல்ல ஒழுக்கங்களை அவைகள் கெடுக்கிறதா இருக்கிறது. விசேஷமாக ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்ட விஷயத்திலே நம்ம பார்க்கிறோம். ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று நம் வேதத்திலே ஏசாயாவிலே நம்ம வாசிக்கிறோம். நாம் அறிந்தும் அறியாமலும் பேசினாலும் நாம் வேண்டாத அந்த வீண் வார்த்தைகளை பேசும் பொழுது, வீணான வார்த்தைகளை பேசும் பொழுது நாம் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயிலே நாம் வாசிக்கிறோம். We read in Matthew chapter 12 and verse 36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். But I say unto you, that every idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment. ஆமென். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசுகிற அந்த பழக்கம் உடையவராக இருப்பாங்க. நான் என்னுடைய சிறு வயதில் அந்த மாதிரி அதிகமாக சில வேளைகளில் சாதாரணமாக அமைதியாக இருப்பேன், சில வேளை அதிகமாக பேசுவேன். ஸோ when I saw this word, எனக்கு கொஞ்சம் என்னடா இது வீணான வார்த்தை. ஏன்னா when you are very talkative, அதிகமாக நம்ம பேசும் பொழுது வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு. அதனால் பேசுகிறதுக்கே என்ன ஆயிடுச்சு, இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பயம் நடுக்கம் நம்மை பிடிக்கிறது. இயேசுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தம்முடைய வாயை திறந்து அப்படின்னு இருக்குது. ஸோ whenever he has to speak some important things, only then Jesus will open his mouth. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இட்ஸ் குவைட் ஆப்போசிட். பட் we have to follow the Lord in our life. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வீணான வார்த்தைகளை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். ஆகாத சம்பாஷணைகள், நம்ம எதை பேசினாலும் அதில் மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி இருக்கிறதா என்று நாம் பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. கொலோசியர் 4:6 அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. கொலோசியன்ஸ் 4:6 Let your speech be always with grace, seasoned with salt, that ye may know how ye ought to answer every man. மற்றவர்களோடு நம்ம பேசுகிறோம், நம்ம இடைப்படுகிறோம். பேசும் பொழுது நம்ம பேசுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுக்கு நன்மைக்காக நம்ம பேசுவோம், ஆனால் அவங்க திருப்பி பேசுகிறத பார்த்தா இனிமேல் இந்த நபரோட பேசவே கூடாது என்று நினைக்கத்தக்கதாக அவங்க அப்படி சிலர் அந்த நோஸ் கட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஹார்ஷாக பேசுறது. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வது நமக்கு நல்லது. உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பேசும்பொழுது பக்தி விருத்தி உண்டாகக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுவது நமக்கு நல்லது. அதனால்தான் நம்ம அதிகமாக பேசாமல் இருக்கும்படியாக யாக்கோபு 3:6 நம்ம பார்க்கிறோம். நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சிலர் அவங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப ஹார்ஷாக பேசும்பொழுது இந்த சில்ட்ரன் ஆர் டெஸ்பேர்ட் ஆஃப் தர் லைஃப். சில பிள்ளைகளுக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு பெற்றோர் தெரியாது. அவங்க கோபத்தில் எதையாவது பேசிடுறாங்க. இதனால் பிள்ளைகள் மனமடிவாகி சூசைட் பண்ணுற பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. நீ எங்கேயாவது போய் செத்து வரல அப்படிலாம் கூட பேசிடுறாங்க. they don't mean it but they speak it. அதுதான் ஆகாத சம்பாஷணை என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம மறந்து கூட அப்படி பேசக்கூடாது. ஒருவேளை அவங்க உண்மையாகவே போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, அந்த மாதிரியெல்லாம் சூசைட் பண்ணுறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்பாங்க. திடீர்னு ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தையை பேசும்பொழுது அந்த பிள்ளைங்க அதை they took it serious. அவங்க போய் they have ended their life. அதனால் as parents we have to be very careful what you speak to the children. கோபம் வந்தால் கூட அந்த கோபத்தில் கூட இந்த காரியத்தை ஒருவேளை இப்போ இந்த தப்பு செஞ்சுருக்காங்கன்னா அந்த நேரத்தில் அந்த தப்பை சொல்லி நம்ம திருத்தலாம். அதையும் சரியான வார்த்தைகளை சொல்லி திருத்தலாம். ஒரு சிலர் அந்த நேரத்தில் திருத்த மாட்டாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் தப்பு பண்ணும்பொழுது அந்த நேரத்தில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது நல்லது தான் செஞ்சுருப்பாங்க. அந்த நேரத்தில் முன்னாடி செஞ்ச தப்பை மனசில் வச்சு திடீர்னு திட்டுவாங்க. அப்படி இருக்கவே கூடாது. whenever children make mistakes, அந்த டைமில் அவங்கள ஒரு சரியான வார்த்தைகளை சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுவது, சரியான விதத்தில் அவங்கள சிக்ஷிக்கிறது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதனால் நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே கிருபை
பொருந்தினதாக இருக்கும்படியாக நாம் கர்த்தரிடத்தில் கேட்போம். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்த நியாயத்தீர்ப்பு நாள் நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குட் மேனர்ஸை ஆண்டவரை கரப்ட் பண்ணுற மாதிரி, லெட் நாட் அவர் கம்யூனிகேஷன் லார்ட் கரப்ட் அவர் குட் மேனர்ஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, அந்த கம்யூனிகேஷன் நாங்கள் மற்றவர்களோடு இடைப்படும் பொழுது, பேசும் பொழுது ஆண்டவரே கிருபை பொருந்தின வார்த்தைகள், let our speech be seasoned with salt. உப்பால் சாரமேறின வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பேச, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், let it be words of edification. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் நாவை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தருவீராக, சபையாருக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.